எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. தொழில் நிறுவனமாம் குட்டி ஜப்பான். ஆடைகளின் உலகம். வேலை தேடுபவர்களுக்கு தேவையை தீர்க்க வேலை வாய்ப்புகள் தரும் திருப்பூரின் மைந்தன். ராஜநிலை ஜோதிடம், ராஜநிலை வாஸ்து, பிரசன்னம் நிபுணர் என பல கலைகளை கையாளும் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு M.A. சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ராஜநிலை சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குழுமம் வழங்கும் 20வது ஜோதிட கருத்தரங்கம், ராஜநிலை கருத்தரங்கத்திற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜசேகர் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்து குரு வணக்கத்தோடு என்னோட உரையை துவக்கிறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபரமா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சரணம், குருவே துணை. போன மாதம் நான் கருத்தரங்கள் பேர் கொடுத்துருந்தானுங்க, வர முடியாமல் போச்சு, உடல்நல சரியில்லாதனால. அதனால போன தலைப்பில் எதிர்பார்த்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தாங்க, எனக்கு அந்த தலைப்பில் பேசல எதிர்பார்த்தோம்னு. அதனால இந்த கருத்தரங்களே அதே தலைப்பு தான் நான் பேசுறதுக்கு கொடுத்துருக்குறேன். என்னுடைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தாராபலன். இன்றைய ஜோடத்தில் இது இப்போ ரொம்ப ஹைலைட் எல்லாரும் பேசக்கூடிய விஷயமா இப்போ ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. இதைய தாராபலனை பற்றி பேச போகிறேன். அதாவது தாராபலன் ஜோதிடத்தில் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் தாராபலனை ராஜநிலை எண்களை கொண்டு இயக்கி எப்படி வெற்றி பெறுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். அதுக்கு முதல்ல உங்களுக்கு தாராபலன்னா என்ன, தாராபலன் எப்படி இயக்கினா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஜோடத்துல பாத்தீங்கன்னா நிறைய துணை அமைப்புகள் நிறைய இருக்குது, சரிங்களா. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல அவங்களுடைய ஜாதகத்துல லக்ன ரீதியா யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் பலமா இருந்ததுனாவே அவங்க எதையுமே இயக்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்கா அவங்களே அதை இயக்கி கொண்டு போயிரு மிகப்பெரிய வெற்றியாளராக தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப தாராபலனை இயக்குங்க, யோகி இயக்குங்க, அவயோகிக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்க, கரணநாதன், முடக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. அப்டேட் ஆனாலும் அதுலயும் சில விஷயங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்லவில்லை, இருந்தாலும் அது எல்லாம் ஒரு துணை அமைப்பு தான், சரிங்களா. அப்ப ஆதி காலத்துல ஒரு 20-25 வருடத்துக்கு முன்னாடி எல்லாம் ஜோடம் பார்த்துட்டு இருக்கின்ற பொழுது அப்போலாம் இந்த விஷயத்தை யாரும் பயன்படுத்திருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லவில்லை, அது ஒரு துணை அமைப்பா தான் வச்சு பயன்படுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு தான் அதை உங்களுக்கு நிறைய ஹைடெக் பண்ணி உங்களுக்கு நிறைய பிரபலப்படுத்திட்டு இருக்கிறாங்க, ட்ரெண்டா கிரியேட் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டே இருக்கிற நிலைமைக்கு இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மெயினா தாராபலன் அப்படிங்கிறது நட்சத்திர தாரை. எல்லாரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். மொத்தமாவே இருக்கிறது 27 நட்சத்திரம் தான். அந்த 27 நட்சத்திரம் எல்லாரும் ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம், சரிங்களா. அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்தை இயக்குனா சம்பத்து தாரை, 2, 4, 6, 8 இந்த மாதிரி நட்சத்திரங்களை 2வது இரட்டைப்படையில் வரக்கூடிய நட்சத்திரங்களை இயக்குகின்ற பொழுது வெற்றி வாய்ப்புகள் கிடைக்குது, சிறப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய அணுகுமுறை வித்தியாசமா இருக்கும். இது போர்டு இருந்ததுன்னா நான் அதில் போட்டு ஜாதகத்தை எப்படி நம்ம இயக்கிறங்கிறது தெளிவுபடுத்தியிருப்பேன். அது இல்லாதங்காட்டி நான் ஒரு எளிமையான முறையில் முடிஞ்ச வரைக்கும் விளக்கறதுக்கு முயற்சி பண்றேன். நீங்க ஒரு தடவை 2 தடவை நீங்க அதை போட்டு கேட்டு புரிஞ்சுக்குங்க. இப்ப தாராபலன் அப்படின்னா ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நட்சத்திரம் பிறந்திருப்போம், சரிங்களா. அப்போ மொத்தமா கொடுக்கப்பட்டிருக்க 27 நட்சத்திரங்கள் தான். இப்ப எந்த ஒரு நட்சத்திரமே தனித்துவமா இயங்காதுங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், சரிங்களா. அப்போ ஒரு ஜாதக இடத்துல 12 ராசி மண்டலம் இருக்குது, அதுல 9 நவகிரகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுல 108 நட்சத்திர பாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரிங்களா. அப்போ 12 ராசி, 9 நவகிரகம், 27 நட்சத்திரம், அதுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்களா 108 நட்சத்திர பாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப இதுல தாராபலன் இயக்கிறது அப்படிங்கிற போது என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ அஸ்வினி மொத்தம் 27 நட்சத்திரம் நான் பிரிச்சு உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து போட்டு அப்புறம் நான் சப்ஜெக்ட் குள்ள போறேன். இப்போ அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்திலயும் நீங்க பிறந்தீங்கன்னா அது கேதுவோட ஆதிக்கத்துல வரும். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்துவமா இயங்காது, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகம் அதிபதியா வரும். அந்த அதிபதியான கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த தாராபலன் செயல்படுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா. அதுக்காக தான் இப்ப நான் அது விழிப்புணர்வுக்காகத்தான், மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கறதுக்காக இப்ப இந்த பதிவையை நான் கொடுக்குறேன். அப்ப அஸ்வினி, மகம், மூலம் அப்படிங்கிற நட்சத்திரம் பிறந்ததுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதையா கேது பகவான் வருவார். முதல்ல இதை புரிஞ்சுக்குங்க, அதை குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பரணி, பூரம், போராடம்ங்கிற நட்சத்திரத்துக்கு உண்டான
அதிதேவதையா சுக்கிரன் வருவார். இந்த நட்சத்திரத்தை இயக்குனா அந்த சுக்கிரன் மூலியமா தான் அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை, உத்தரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அதிதேவதையா வருவார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு சந்திரன் அதிதேவதையா வருவார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு செவ்வாய் அதிதேவதையா வருவார். அடுத்தது திருவாதிரை, சதயம், சுவாதி இந்த 3 நட்சத்திரத்துக்கு ராகு அதிதேவதையா வருவார். அடுத்தது புனர்பூசம், விசாகம், போரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துக்கு குரு அதிதேவதையா வருவார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துக்கு சனி பகவான் அதிதேவதையா வருவார். அடுத்தது ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களுக்கு உங்களுக்கு புதன் அதிதேவதையா வருவார். இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 9 கிரகங்கள் வந்துருச்சு. அடுத்தது மகம்னு வரும்போது அந்த ஆயில்யம் அஸ்வினி மகம் மூலத்திலேயே வந்துடும். இப்ப இதுல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தை வந்து 9 கிரகங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல நீங்க எந்த ஒரு நட்சத்திரத்தை இயக்கினாலும் அது நேரடியா உங்களுக்கு உடனடியா அந்த நட்சத்திரம் இயங்கி உங்களுக்கு பலனை கொடுத்துறாரு. இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை யாரோ அந்த கிரகங்கள் தான் அதை வாங்கி உங்களுக்கு செயல்படுத்துங்கிறது நீங்க முதல் புரிஞ்சுக்கணும். அப்போ உதாரணத்துக்கு ஒரு 2-3 விளக்கம் கொடுக்குறேன், கொடுத்து போட்டு நம்ம ராஜநிலை சப்ஜெக்டுக்குள்ள போலாம். உதாரணத்துக்கு வந்துங்க ஒருத்தர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் விலகும், சரிங்களா? இப்ப இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமா வந்து ரேவதி நட்சத்திரம் வரும், சரிங்களா? இப்போ எல்லாருமே உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இன்னைக்கு வந்து உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ கோடி பேர் அந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாதக அமைப்பு இருக்காது அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல வரேன். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க 12 லக்னங்கள் இருக்குது. ஒருத்தர் மேச லக்னத்துல பிறந்திருக்கலாம், ஒருத்தர் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கலாம், இன்னொருத்தர் மிதுன லக்னத்துல பிறந்திருக்கலாம். அந்த மாதிரி 12 லக்னங்களிலே பிறந்தவர்களும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, சரிங்களா? அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பிறந்தவங்களுடைய ஜாதக அமைப்பு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியில இருக்காது, அதுலயும் மாறி மாறி தான் இருக்கும். அப்போ இவங்க வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்து அவங்க வந்து ஒரு மேச லக்னத்தில் பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், பேசுனா அது ஒரு வகுப்பு மாதிரியே ஓடணும்னு நான் கிட்டத்தட்ட ஒரு நாள் போல பேச வேண்டியது வரும். எளிமையா 2-3 உதாரணங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு நபர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். அவர் வந்து 2வது நட்சத்திரம் ரேவதி இயக்கலாம்னு சொல்லி ஒரு முயற்சி செய்யறார். அப்படிங்கிற போது அவர் ஒரு மேச லக்னத்துல பிறந்திருக்கிறான்னு எடுத்துக்கோமே. அப்போ இந்த நான் அப்படியே சொன்ன பாத்தீங்களா, 9 ஒரு 3 நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் அதிதேவதையா வருதுன்னு சொல்லி சொன்ன விளக்கம் கொடுத்தேன் பாத்தீங்களா? அதுல வந்து இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதிக்கு புதன் அதிதேவதையா வருவார்னு சொல்லியிருப்பேன். அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர் மேச லக்னத்துல பிறந்திருக்கிறான்னு எடுத்துக்கொள்வோம். அவர் வந்து இந்த ரேவதி நட்சத்திரத்தை இயக்குனா அவருக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்காது, சரிங்களா? ஏன் கிடைக்காது அப்படின்னா அந்த மேச லக்னத்துக்கு உண்டான அதிதேவதை செவ்வாய், அந்த லக்னத்துக்கு 3, 6 கூடிய வந்தா புதனா வரும், சரிங்களா? நீங்க வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்க அப்படிங்கறதுக்கோசரம் இந்த ரேவதி நட்சத்திரம் எனக்கு 2வது நட்சத்திரமா வருது அப்படின்னு சொல்லி நீங்க அதை இயக்குனீங்கன்னா, அது மேச லக்னத்துல பிறந்து நீங்க இயக்குனீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு தொந்தரவு தான் கொடுக்கும். இது அனுபவத்துல நான் பார்த்த விஷயம், சரிங்களா? எத்தனையோ ஜாதகங்களை தினசரி பாக்குறோம், நிறைய அனுபவத்துல எடுத்து வச்ச ரிசல்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், சரிங்களா? அப்போ இதே உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறார், அவர் வந்து ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்குன்னா பெர்ஃபெக்டா சூப்பரா வேலை செய்யும். ஏன்னா அந்த ரிஷப லக்னத்துக்கு 2, 5 கூடிய புதனா வருவார். அது வந்து யோகத்தை செய்யக்கூடிய கிரகமா மாறிக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த நட்சத்திர தாராபலன் பிரித்துதான் வேலை செய்யும். ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் வேலை செஞ்சிடாரு. ஒரே மாதிரி எல்லாத்துக்குமே வேலை செய்தால் அனைத்து 27 நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் அந்த நட்சத்திரத்தை மட்டும் இயக்கிய வாழ்க்கையில ஜெயிச்சுக்கலாம், மற்றது எதுவுமே இயக்க வேண்டியதில்லை, சரிங்களா? அப்ப எதுக்கு ஜாதகம் இருக்குது, அந்த கிரக அமைப்புகள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது யோசிக்கணும், சிந்திக்கணும் தான் நான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ அந்த ரேவதி நட்சத்திரத்துல அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்து அவர் ரிஷப லக்னமா போய் அந்த ரேவதி நட்சத்திரத்தை இயக்கினா மிகப்பெரிய வெற்றியை அவர் கொடுக்கும், அந்த புதன் நல்லபடியா இருந்துட்டா. அதே மாதிரி மிதுன லக்னத்துல பிறந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த மிதுன லக்னமா இருந்தா அவருக்கும் ரேவதி நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணும். அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்து கடக லக்னமா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணாது. இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த நட்சத்திர தாராபலன் வேறுபடும். இது ஏன் வேறுபடுது அப்படின்னா அவருடைய லக்ன ரீதியா அந்த ஆதிபத்தியம் பெற்ற அந்த ரேவதி நட்சத்திரத்துக்குண்டான ஆதிபத்தியம் பெற்ற புதன், அந்த புதன் தான் வாங்கி கொடுக்கும். அந்த நட்சத்திரத்தை இயக்குனா ரேவதி நட்சத்திரம் தனித்துவமா இயங்காது. அந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை யாரோ அந்த புதன் கிட்ட போய் தான் அந்த பலன் உங்ககிட்ட வரும். அப்ப அந்த புதன் கிட்ட போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நீங்க அந்த புதனை இயக்குறீங்கன்னு அர்த்தம். அந்த புதன் உங்க லக்னத்துக்கு நன்மை செய்யற அமைப்புல இருந்தால் மட்டுமே அது நல்ல பலனா உங்களுக்கு வெளிப்படுத்தும். அது கெடுதல் செய்யற அமைப்புல உங்க ஜாதகத்துல அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தாராபலன் இயக்கி உங்களுக்கு பெரிய பலனை கிடைக்காது. அப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்ப அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க 2வது நட்சத்திரத்தை இயக்கவே கூடாதுன்னு. அப்ப இதெல்லாம் பார்த்துதான் இயக்கணுங்கிறத நான் சொல்ல வரக்கூடிய விஷயம். அப்ப அவருக்கு வந்து ரேவதி நட்சத்திரம் பயன் தரல அப்படிங்கிற ஒரு நாளுக்கு மறுபடியும் மேச லக்னத்துக்கே வருவோம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு, அவர் மேச லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு எடுத்துக்குவோம். உத்திரட்டாதிக்கு 2வது நட்சத்திரம் ரேவதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி. 4வது நட்சத்திரத்தை இயக்கலாமா அப்படின்னா
மேச லக்னத்துக்கு சுக்கிரன் நன்மை தான் செய்யும். 2-7 கிரகம். அது நல்ல நிலைப்பில் இருந்தா ஒரு பரணி நட்சத்திரம் தாராளமா இயக்கினா அவருக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பரணி, அஸ்வதி, கிருத்திகை வருவான். ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி நட்சத்திரம் ஒரு 6வது நட்சத்திரமா. அப்ப அந்த 6வது நட்சத்திரத்தையும் அவர் இயக்கலாம். ஏன்னா அவர் மேச லக்னமா இருக்கும் பட்சத்துல சந்திரன் சுகஸ்தான அதிபதியா வருவார். அப்ப 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சந்திரன் நல்ல நிலையில் அவர் ஜாதத்தில் இருக்கும் பட்சத்தில் தாராளமா இயக்கலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 12 லக்னத்தை போட்டு விளக்கம் கொடுக்கணும். அதாவது ஒரு நட்சத்திரம், ஒரு அஸ்வினி நட்சத்திரம் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா அவர் 12 லக்னத்திலையும் அவருக்கு போட்டு இந்த 12 லக்னத்திலையும் அவர் கிரகம் இப்ப போட்டு விளக்கம் கொடுத்தா மட்டும்தான் இந்த தாராபலன் எப்படி இயங்குது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு விளக்கமே புரியும். சரிங்களா? இப்ப நான் போட்டு விளக்கம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில எளிமையா உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு நான் எந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி சொல்ல முடியுமோ புரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தாராபலனை இயக்கி நிறைய பேர் பலன் கிடைக்கல அப்படிங்கிற ரிசல்ட் நாங்க நிறைய ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கிறோம். சரிங்களா? அப்போ ஒரு எண்களை நீங்க இயக்கின்ற பொழுதும் உங்க லக்னம் தான் உயிர். உங்க லக்னத்துக்கு பேஸ் பண்ணி தான் அந்த யோக பாக்கியங்கள் உங்க ஜாதகத்தில் இருக்கும். நீ எந்த ஒரு நட்சத்திரத்தை இயக்கினாலும் அந்த நட்சத்திரத்துக்குண்டான அதிதேவதையின் வழியாகத்தான், அந்த கிரகத்தின் வழியாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நட்சத்திரத்தை நீங்க இயக்கினாலும் அந்த நட்சத்திரத்துக்குண்டான அதிதேவதை ஒரு கிரகம் வரும். ஒரு கரணநாதன் இயக்கிறீங்கனாலும் அந்த கரணநாதனுக்கு உண்டான ஒரு அதிதேவதை ஒரு கிரகம் தான் வரும். ஒரு யோகி இயக்கினீங்கனாலும் அந்த யோகிக்கு உண்டான ஒரு கிரகமா தான் அங்க வந்து நிற்கும். ஒரு அவயோகிங்கிற போது அந்த அவயோகிக்கு உண்டான கிரகம் தான் அங்க வந்து நிற்கும். அப்ப எந்த நீங்க சப்ஜெக்டை தொட்டாலும் அது வாங்கி கொடுக்கறது ஒரு கிரகமா தான் வரும். அப்ப அந்த 9 நவகிரகத்துல அந்த ஒரு கிரகம் அந்த கிரகமா அங்க வந்து நின்றுதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ உங்க லக்னத ரீதியா உங்க ஜாதக ரீதியா அந்த கிரகம் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் மட்டுமே நீங்க இந்த விஷயத்துல எதை இயக்கினாலுமே உங்களுக்கு வெற்றி வாய்கைய சூடி கொடுக்கும். அந்த நட்சத்திர தாராபலன்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத பிளானட்டை நீங்க இயக்குனீங்கன்னா, தாராபலன் இயக்குனீங்கன்னா அது கண்டிப்பா தொந்தரவு தான் கொடுக்கும். இதுக்கு உதாரணமா ஒரு தொந்தரவு அனுபவிச்ச ஒரு 2 பேர்த்தினுடைய விளக்கத்தை கொடுத்துட்டு நான் மறுபடியும் என்னோட சப்ஜெக்டுக்குள்ள வர்றேன். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கன்னியா லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. சரிங்களா? அவர் வந்து சித்திர நட்சத்திரம். சரிங்களா? சித்திர நட்சத்திரம் அவர் வந்து துளாராசி. கன்னியா லக்னம் அவர் வந்து சித்திர நட்சத்திரம் துளாராசியில் பிறந்திருக்கிறாரு. சித்திரைக்கு 2வது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சரிங்களா? சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை நான் அப்படியே சொன்ன இதுல பாத்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3க்குமே வந்து ராகு பகவான் தான் அதிதேவதையா வருவார். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு யூடியூப் பார்த்துட்டோ இல்ல ஒரு ஜோடர் சொன்னாருங்கிற கோசமா நான் 2வது நட்சத்திரத்தை இயக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திரத்தை இயக்குறாரு. சரிங்களா? அவர் வந்து எப்பவுமே டீ தான் குடிப்பாரு காலையில. இப்ப இந்த நட்சத்திரம் இயக்கலாம்னு சொல்லி ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரு, சுவாதி நட்சத்திரம் காப்பி குடிங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அவர் என்ன பண்றாரு, அவர் நடைமுறை வாழ்க்கையில காப்பிக்கு மாறுறாரு. இந்த சுவாதி நட்சத்திரத்தை இயக்கலாம்னு சொல்லி மாறுறாரு. அவருக்கு அந்த சுவாதி நட்சத்திரம் அந்த ராகு பகவான் எங்க இருக்கிறான்னு 8ஆம் இடத்துல உட்காந்து இருக்கிறாரு. அவரோட ஜாதகத்துல 8ஆம் இடத்துல உட்காந்து இருக்குது. சரிங்களா? இப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த சுவாதி நட்சத்திரம் இயக்கிறன்னு சொல்லி 2வது நட்சத்திரம் இயக்கிறன்னு சொல்லி இயக்குறாரு. அந்த 2வது நட்சத்திரம் இயக்கிறத அவர் நினைச்சிட்டு என்ன பண்றாரு, அந்த சும்மா இருக்கிற ராகு போய் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாரு. சரிங்களா? அந்த ராகு வாங்கிட்டு அந்த நட்சத்திர தாராபலன் இவருக்கு இயக்கி கொடுக்கும். அந்த 8ஆம் இடத்துல அந்த ராகு என்ன கிரகத்தோட சேர்ந்து இருக்குன்னா செவ்வாயோட உட்காந்து இருக்குது. சரிங்களா? செவ்வாயும் ராகும் அதே இடத்துல சேர்ந்து உட்காந்து இருக்குது. இப்ப என்ன பிரச்சனையாகுது, இவர் இயக்க 1 மாசத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நண்பர் அவருக்கு தேவையில்லாத ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பை அதை ஏற்படுத்தி விட்டுறது. ஒரு பண இழப்பை அவரு சந்திக்கிறாரு. இந்த 8ஆம் இடங்கிறது உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அசிங்க, அவமானம், ஏமாற்றம். சரிங்களா? அப்ப அந்த செவ்வாய்ங்கிறது வந்து சகோதர ரீதியா அவருடைய சகோதரன் மூலியமா ஒரு ஏமாற்றத்தை அவர் சந்திக்கிறார். இது ஏன் நடக்குது அப்படிங்கறத அவர் வந்து மறுபடியும் ஒரு டைம் நம்மளை வந்து கன்சல்டேஷன் பண்றாரு. அப்ப நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணீங்க, 1 மாசத்துல நல்லா தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு எனக்கு 1 மாசத்துல ஒரு சகோதரன் மூலியமா ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு போது புதுசா ஏதாவது பழக்க வழக்கத்தை மாத்தினீங்களா அப்படின்னா, ஆமாங்க நான் இந்த மாதிரி டெய்லி டீ தான் குடிச்சிட்டு போய் திடீர்னு காபி குடிக்கலாம்னு மாறுறேங்க அப்படிங்கிறாரு. அப்ப அந்த காபிங்கிறது சுவாதி குறிக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டாரு. அந்த சுவாதி இவரோட ஜாதத்துக்கு எப்படி இயங்கும் அப்படிங்கறத அவர் பார்க்கணும் இல்லையா? அவர் பார்க்காம என்ன பண்ணி போட்டாரு, டெய்லியும் அதுவே பண்றாரு. எங்க போனாலும் காப்பியை குடிக்கிறதுக்கு கிண்டித்தரைக்கு அவர் காப்பி குடிக்காது. இது ஏற்கனவே பணம் வந்துட்டு சொல்லி போட்டு பண்ணிட்டே இருக்கிறாரு. அது என்ன பண்ணுது, எதிர்மறையான அமைப்புல ஒரு ஜாதத்துல இருந்தங்காட்டி அவர் பிரச்சனைகளை கொடுத்துருச்சு. சரிங்களா? அதே மாதிரி இன்னொருத்தருக்கு பாருங்க, அவர் வந்து கடக லக்னம். சரிங்களா? அவர் வந்து அவருடைய லைஃப், இவரு நம்ம கிளைண்ட் தான். சரிங்களா? அவர் வந்து மேசராசி, அஸ்வினி நட்சத்திரம். இவருக்கு நம்ம எல்லாம் மாத்தி கொடுத்து நல்லா தான் போயிட்டு இருக்குது. திடீர்னு அவருக்கு வந்து ஒரு மாசமா திடீர்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து அவர் சந்திக்கிறாரு. எனக்கு 1 மாசம் எனக்கு வந்து ரொம்ப நெருக்கடியா இருக்குதுங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, வேற ஏதாவது கிரகமைப்பு மாறி இருக்குது, வேற ஏதாவது பண்ணணுமான்னு பாருங்கன்னு சொல்றாரு. நம்ம எல்லாரும் செக் பண்றோம். சரிங்களா? செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் நல்லா தான் இருக்குதுங்க, ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இல்லையே, திடீர்னு பிரச்சனை வருதுக்கு நீங்க என்ன புதுசா ஏதாவது அணுகுமுறையை மாத்துனீங்களா அப்படின்னு கேட்கறோம். புதுசா பழக்க வழக்கத்தை மாத்துனீங்களா, புதுசா நீங்க ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது வாங்கினீங்களா, இல்ல புதுசா ஒரு கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு வந்தீங்களா, புதுசான விதிகள் உங்க வாழ்க்கையில ரொட்டீனா போயிட்டு இருக்கிற விஷயத்துல புதுசா ஏதாவது அப்டேட் பண்ணீங்களான்னு கேட்கறான். அவர் ஒரு 5-6 நிமிஷமா யோசனை பண்றாரு. யோசனை பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ ஒரு மாசமா சென்ட் அடிச்சுட்டு இருக்கிறேங்க அப்படிங்கிறாரு. சென்ட் அடிக்கிற பழக்கத்தை அவரு இப்போ ஒரு 1 மாசமா பயன்படுத்திட்டு இருக்கிறாரு.
ஏன்னு புதுசா சென்ட் அடிச்சுட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஏன் உங்களுக்கு அந்த பழக்கம் வந்துன்னு கேட்டேன். என்னோட நண்பர் ஒருத்தர் ஃபாரின்ல இருந்து வந்தாருங்க, அவர் வந்து ஒரு சென்ட் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், டெய்லி சென்ட் அடிப்பேன், வீட்டுக்குள்ள சென்ட் நல்லா நறுமணமாட்டு போன கோர்ஸ் அடிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. நான் சென்ட் அப்படிங்கிறது நறுமணம், சென்ட் அப்படின்னா சுக்கிரனை குறிக்கும். சரிங்களா? இப்ப இவருடைய லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் பாதகத்தன்மையை குறிக்கும். 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் பாதகாதிபதியா அந்த சுக்கிரன் வருவார். சரிங்களா? அப்ப இவர் என்ன பண்ணிட்டார், இயற்கையாவே அந்த சுக்கிரனை போய் இயக்க ஆரம்பிச்சதனுடைய விளைவு நிறைய பிரச்சனைகள், பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள். இத்தனைக்கு அவர் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த 4ஆம் இடம் தான் சுக்கிரனுக்கு உண்டான இடம் கடகலக்கணத்துக்கு. அதுக்கு எதிர்பார்த்த பணம் எல்லாம் அவர் கைமாறி போகுது. நிறைய பிரச்சனைகள், நிறைய பிசினஸ் ப்ராசஸ் எல்லாமே எதிர்மறையா போயிருது. நம்பி இருக்கிறதெல்லாம் வேற ஒன்று கைமாறி போகுது. ஏமாற்றத்தை சந்திக்கிற அமைப்பு அப்படியே உருவாகுது. அப்ப நான் சொல்றேன், இந்த சென்ட் அடிக்கிறது உடனடியே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அப்ப ஏன் இதுக்கு இந்த விளக்கங்கள் சொல்றேன், இது கொஞ்சம் காமெடியா கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா ஒரு அன்றாடம் ரொட்டீனா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல புதுசா ஒரு அணுகுமுறையை நீங்க இயக்குறீங்க அப்படிங்கிற பொழுது அது என்ன பண்ணும்னா, அந்த கிரகங்கள் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை தான் பிடிக்க வைக்கும். உங்களுக்கு ஈர்ப்பு அதிகப்படுத்தி நீங்க அதை இயக்கின்ற பொழுது உங்க ஜாதத்துக்கு அது எதிர்மறையா செயல்படுகின்ற பொழுது சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிற மாதிரி மாட்டிக்கிறீங்க. ஏன்னா ரொட்டீனா போயிட்டு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு அது பிரச்சனைகளை கொடுத்துருது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். சரிங்களா? இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள ராஜநிலை சப்ஜெக்டுக்குள்ள இப்ப நான் வர ராஜநிலை எண் கணிதத்தின் மூலமா உங்களோட தாராபலன் இயக்கி எப்படி வெற்றி காண்றது அப்படின்னா, நான் கொடுக்குற மெத்தேடு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜநிலை சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஆய்வு செஞ்சா நம்ம தாராபலன் நம்ம இயக்கிறதுக்குண்டான மெத்தடை நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இது 19 ஒரு நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்க. இந்த தாராபலம் இயக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா 3 வெரைட்டி இருக்குது நம்ம என்னுடைய கான்செப்ட்ல. அதாவது ஒரு நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான தாராபலம் நம்ம இயக்கலாம். உங்க லக்னம் ஒரு நட்சத்திரத்துல நிற்கும், அந்த லக்ன புள்ளின்னு சொல்லுவோம். லக்னம் என்ற நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு தாராபலம் நம்ம இயக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய லக்னாதிபதினு ஒண்ணு இருக்கும். அப்ப நீங்க ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க, அந்த லக்னத்துக்கு உண்டான கிரகம் ஒண்ணு வரும். அந்த கிரகம் போய் உங்க ஜாதக இடத்துல ஒரு நட்சத்திரத்துல நிற்கும். அந்த நட்சத்திரத்துல இருந்தும் தாராபலம் நம்ம இயக்கலாம். அடுத்த வகையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசா ரன்னிங்ல போயிட்டு இருக்கும். ஒரு ஜாதகத்துக்கு ஒரு தசா புத்தி இப்ப நடந்துட்டு இருக்கும். அந்த தசாநாதன் என்ற நட்சத்திரத்துக்கும் நம்ம தாராபலம் இயக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி 4 வகையான விஷயத்திலையும் நம்ம தாராபலம் இயக்கலாம். ஆனால் இயக்கின்ற பொழுது என்ன நம்ம பார்க்க தவறுகள் அப்படின்னம்னா, அந்த 2, 4, 6, 8 நட்சத்திரத்தை மட்டும் நம்ம பாத்துறோமே தவிர, இந்த நட்சத்திரத்தை இயக்கினால் நமக்கு வெற்றி கிடைக்குமா, இந்த நட்சத்திரத்தை இயக்கினால் நம்மளுடைய பிரச்சனை சால்வ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க தவறிடுறோம் அப்படிங்கிறத நான் நீங்க முன்வைக்கிறேன். அப்போ அந்த நட்சத்திரத்தை நீங்க இயக்கின்ற பொழுது அந்த நட்சத்திரத்துக்குண்டான அதிதேவதையா வரக்கூடிய கிரகமானது உங்க ஜாதகத்தில் பலமா இருக்கா, அது உங்களுக்கு யோகத்தை செய்யற அமைப்புல இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து நீங்க இயக்கினால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். இல்லைன்னா நீங்க இயக்கிட்டே இருக்க வேண்டியதா, ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருக்க வேண்டியதா, அது பெருசா மாற்றத்தை ஏற்படுத்துறது இல்லை. ஒரு 100 பேர் அந்த நட்சத்திர தாராபலன் இயக்குனீங்கன்னா ஒரு 25 பேர் தான் வெற்றி பெறீங்க. 75 பேருக்கு என்ன வேலை நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. சில பேர் பிரச்சனையை சந்திச்சவங்களையும் நிறைய பேர் நாங்க பாத்துருக்கிறோம். ஏன் அப்படின்னா, உங்க நட்சத்திரத்துக்கு தேவையில்லாத நீங்க தாராபலன் ஒரு கிரகத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணி விடுகின்ற பொழுது உங்க ஜாதகத்துல அந்த கிரகம் தேவையில்லாத பிரச்சனை கொடுக்குற அமைப்புல இருந்தா பிரச்சனை மட்டும்தான் வரும், நல்லது நடக்கிறது இல்லை. இதை நான் வந்து இங்க ஆணித்தரமா பதிவு செய்யறேன். எண்ணற்ற ஜாதகங்கள் ஆய்வு செஞ்சுதான் நான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இங்க நான் பதிவு செய்யறேன். சரிங்களா? ஏன்னா 19 ஒரு தாராபலன் நட்சத்திர தாராபலன் இயக்கி யாருமே வெற்றி அடைஞ்சிட முடியாது. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் அந்த தாராபலன் இயக்கி வெற்றி அடைகிறானா அவங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த ஜோடர்கள் தான் அவங்க இயக்குறாங்க. எல்லாருமே பெருசா தாராபலன் இயக்கி வெற்றி பெற முடியறது இல்லை. அவங்க ஜாதகம் முழுமையா அனலைஸ் பண்ணி எந்த நட்சத்திரத்தை இயக்குனா அவங்க வெற்றி பெறாங்கன்னு சொல்லி அவங்க அனலைஸ் பண்ணி தான் அந்த கிரக அமைப்புகளை ஆக்டிவேட் பண்ணி தான் அவங்க வெற்றியாளராக மாத்துறாங்க. சரிங்களா? அதைத்தான் நானும் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை பயன்படுத்துறவங்க இந்த நட்சத்திர எண்களை பயன்படுத்திட்டா வெற்றி கிடைக்குங்கிறது வந்து பெரிய அளவுல சக்சஸ் இல்லை அப்படிங்கறத என்னோட அனுபவத்துல நான் பார்த்தது நான் சொல்றேன். இப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம ராஜநிலையை வந்து தாராபலன் எப்படி இயக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு லக்ன ரீதியா தான் நம்ம சொல்ல முடியும். குறிப்பிட்ட ஒரு 2-3 ஜாதகங்களை போர்டுல ஓட்டு விளக்கம் கொடுக்கலான்னு தான் வந்தேன். இப்போ போர்டு இந்த இடத்துல இல்லாதனால நான் எளிமையா சொல்லிடுறேன். புரியலைன்னா ஒரு 2-3 டைம் நீங்க பாருங்க. சரிங்களா? அப்போ ஒரு ஜாதகர் வந்து இப்போ ஒரு ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறார் அப்படின்னா, முதல்ல ஒரு நட்சத்திரம் அவர் வந்து என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறான்னு மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. அவர் என்ன லக்னத்துல பிறந்திருக்கிறார், அந்த லக்னத்துக்கு அந்த கிரகம் நன்மை செய்யுமான்னு பார்க்காம நீங்க அதை இயக்குனீங்கன்னா கண்டிப்பா தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கறத என்னுடைய முழுக்க நான் பதிவு செய்யக்கூடிய விஷயமே இதுதான். ஏன்னா கண்ணை மூடிட்டு நீங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் நீங்க பயன்படுத்துறீங்க. இந்த நட்சத்திரம் இயக்கி பார்க்கலாம், வேலை செய்தான்னு பார்க்கலாம், இல்லைன்னா 4வது நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம். ஏன்னா நீங்க யூடியூப் திறந்தாவே ஏகப்பட்ட ஜோடர் வந்துட்டாங்க. புதுசா 1 மாசத்துல படிச்சுட்டு ஜோதிட போர்டு ஓட்டு ஜோதிடம் பாக்குறவர் வந்துட்டாரு. இதுல ஒண்ணு வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சப்ஜெக்ட் ஒருத்தர் சென்னையில் இருக்கிற என்னோட நண்பர், அவர் வந்து இந்த மாதிரி ஜோதிடம் படிக்கும் ஆர்வத்துல வந்து ஒரு நட்சத்திர வகுப்பு ஒருத்தர் போட்டிருக்காரு. அவரு பிரபலமான ஜோதிடர், ஒரு நட்சத்திர தாராபலன் வகுப்புன்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காரு. அதை போய் படிச்சிருக்காரு. அந்த லெசன் ஆன்லைன் கிளாஸ்ல போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு. எனக்கு என்னுடைய அவர் ஒரு அடிப்படை ஜோடம் ஞானம் கொஞ்சம் இருக்குது அவருக்கு. அப்ப அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அப்படியே அந்த மாதிரி விஷயத்தை அவர் கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, அவரு மேச லக்னம். சரிங்களா? அவருடைய ராசி வந்து விருச்சிக ராசி. அவர் வந்து அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு.
அப்ப அவங்க வந்து அனுச நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு சாப்பிடுங்க, கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான பொருட்கள் இந்த தெய்வ வழிபாடு பண்ணுங்க, இந்த சிம்பிளா பயன்படுத்துங்க, உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற அந்த லெசன் போயிட்டு இருக்குது அவரு. அப்ப அவருக்கு ஒரு டவுட் வருது, கேட்கிறாரு, எனக்கு இப்ப நான் வந்து மேச லக்னத்துல பிறந்திருக்கிறேன், நான் வந்து அனுச நட்சத்திரம், இப்ப நான் வந்து கேட்டை நட்சத்திரம், எனக்கு புதன் நன்மை செய்யாதுங்களா இந்த லக்னத்துக்கு, அது எப்படி செய்யுன்னு கேட்டா, அடுத்தது அவர் வகுப்பு நடத்துறவர் சொல்றாரு, நீங்க தனிப்பட்ட முறையில பணம் கட்டி ஜாதக ஆலோசனை கொடுத்து கேளுங்க, அப்ப உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறோம், இப்ப நான் கொடுக்குற படிப்பை மட்டும் நீங்க கெடுத்துக்குங்க அப்படிங்கிறாரு. அப்ப அவர் அதுக்கு திருப்பி எங்கிட்ட வந்து அந்த கிளாஸ்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கும் போது அவர் என்ன ஆதங்கப்படுறாருன்னா, எனக்கு ஒரு நட்சத்திர கிளாஸ் மட்டும் நம்ம படிக்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாத்தி அமைக்கிறதுக்கு தான், வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு தான், அதுக்கு நான் வந்து ஒரு நாளா உங்களுக்கு உண்டான கட்டணத்தை கொடுத்து தனியா ஜாதக அடிப்படையில் கொடுத்து நான் பார்த்து தான் நான் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் உங்களோட ஜாதகம் பார்த்து இதை பண்ணிட்டு போய்க்கணும், நான் எதுக்கு இது படிக்க வரணும் அப்படிங்கிற அவருக்கு ஆதங்கம் வருது. சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா அவர் கேட்டது கரெக்டான கேள்வி, அந்த மாதிரி கேள்வி வந்து எல்லாரும் கேட்க முடியாது. அப்ப அந்த மாதிரி கேள்வி அவர் கேட்டதனுடைய உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மொத்த மாணவர்களுக்கெல்லாம் குழப்பம் வந்துடும் அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்க தனிப்பட்ட முறையில வாங்க, இப்ப நான் சொல்றது மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்கன்னு சொல்லி போட்டு அதை அப்படியே கொண்டு போயிடுறாரு. ஏன் அப்படின்னா, இன்றைய உலகம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுலயே நோக்கமா இருக்குது. இப்படியெல்லாம் ட்ரெண்ட், அதாவது என்னன்னா பொதுமையா சொல்ல போனா, ஒரு இட்லி அரிசி ஒரு மாவாட்டுறீங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். இட்லி அரிசி உளுந்தையும் போட்டா மாவாகிறது. இந்த மாவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இட்லி ஊத்துனா இட்லி வரும், தோசை ஊத்துனா தோசை வரும், ரோஸ்ட் போட்டா ரோஸ்ட் வரும், அதுலயே பொடி தோசை சுடலாம், நெய் தோசை சுடலாம், மசாலா தோசை சுடலாம், இந்த மாதிரி எது வேணா பண்ணலாம், பணியாரம் சுடலாம். அப்போ ஒரே மாவு தான், அதை வந்து உங்களுக்கு எப்படி எல்லாம் பிடிச்ச மாதிரி எல்லாம் டிசைன் மாத்திட்டே போயிட்டு இருக்க வேண்டியதா, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க எடுத்துக்கிறீங்க. ஆனா சப்ஜெக்ட் ஒண்ணுதான், சரிங்களா? அதை வந்து இன்றைய ட்ரெண்ட்ல வந்து உங்களுக்கு நிறைய விதமா மாத்தி மக்களை குழப்பிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் குழம்பி போய் தான் போனே பண்றாங்க, சரிங்களா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க நட்சத்திரோட தாராவளன் இயக்கின்ற பொழுது இத்தனை சூட்சமுகள் அதில் இருக்குது. இதெல்லாம் தெரிந்த அனுபவம் வாய்ந்த ஜோடர்களை பயன்படுத்தி நீங்க ஒரு கன்சல்டேஷன் எடுத்து நீங்க இயக்குங்க அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து இருக்கிற பிரச்சனையில இருந்து வெளியே வரது நீங்க அதை இயக்க போறீங்க. அப்ப இயக்கி நமக்கு பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து நம்ம நல்லா இருந்தா சந்தோஷம், எல்லாருமே சந்தோஷப்படலாம். மேலும் பிரச்சனையை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னு என்ன பண்றது, அதைத்தான் நான் சொல்றேன். சொல்றது புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த தாராபலன் இயக்குனா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், பிரச்சனைகள் சால்வ் ஆகும், அடுத்த கடத்துக்கு நீங்க நகர முடியுங்கிறத நான் நீங்க பதிவு செய்யறேன், சரிங்களா? உதாரணத்துக்கு நம்ம ராஜநிலை சப்ஜெக்டை வச்சு நாங்க எப்படி தாராபலன் இயக்கி கொடுத்து வெற்றியாளர் ஆகணுங்கிறது நான் சொல்றேன். ஒரு ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா அதே விருச்சிக ராசி, சரிங்களா? அவர் வந்து விசாக நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு, சரிங்களா? அவருக்கு வந்து 2வது நட்சத்திரம் அப்படின்னா அனுச நட்சத்திரம் வரும். அடுத்தது 4வது நட்சத்திரம் அப்படின்னா மூல நட்சத்திரம் வரும், சரிங்களா? அடுத்து 6வது நட்சத்திரம் அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் வரும். அவரு மேச லக்னத்துலதான் பிறந்திருக்கிறாரு, சரிங்களா? அவருக்கு வந்து எல்லாத்துமாலையுமே 2வது நட்சத்திரம் இயக்கனா ஜெயிப்பன்னு சொல்லி நம்ம இயக்க கொடுக்கல. ஏன்னா 2வது நட்சத்திரம் அனுச நட்சத்திரமா வரும். அந்த அனுச நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை வந்து சனி பகவானா வருவார். அந்த மேச லக்னத்துக்கு சனி எனக்கு அது மாதிரி நன்மை செஞ்சிடாது. ஏன்னா அந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியே அந்த சனிதான். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த மேச லக்னத்துக்கு இவருடைய ராசி வந்து 8வது ராசி, அந்த ராசிக்குள்ளேயே இருக்கிற அனுச நட்சத்திரத்தை இயக்கணும்னா அவருக்கு வெற்றி கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும், சரிங்களா? அப்போ அவருக்கு என்ன பண்றேன்னா 2வது நட்சத்திரம் இயக்கி கொடுக்கல, 4வது நட்சத்திரமா அவருக்கு வந்து கேதுவோட நட்சத்திரமான 3வது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். அந்த கேது அவருக்கு தனுசு ராசியிலேயே இருக்குது. அப்போ அவரோட லக்ன ரீதியா அந்த 9ஆம் பாவத்துலதான் அந்த கேது இருக்குது. 9ஆம் பாவத்துல இருக்கிற நட்சத்திரத்தை நம்ம இயக்குறோம். அந்த கேதுவும் அவருக்கு நன்மை செய்யற அமைப்புலதான் இருக்குது. அப்ப அதனால அந்த மூல நட்சத்திரத்தை நம்ம எண்கள் ரீதியா அவருக்கு 88 வச்சு கொடுக்கின்ற பொழுது அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா மிகப்பெரிய மாற்றத்தை அவர் தொழில சந்திக்கிறார். இப்ப லக்ன ரீதியான இப்ப கனெக்ட் பண்ணி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் எளிமையா பாக்குறவங்களுக்கு வந்து சில ஜோடம் தெரிஞ்சிருந்தா தான் இது புரியும். அதனால கட்டம் போட்டு சொன்னோம்னா உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும். எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, உங்க லக்ன ரீதியா அந்த தாராபலன் இப்படி இயக்கினால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அப்படிதான் நாங்க ராஜநிலையில என்னுடைய கான்செப்ட்ல நான் வந்து அப்படித்தான் பயன்படுத்தி எல்லாத்தையும் வெற்றியாளர் ஆக்கிட்டு இருக்கிறேங்கிறத உங்களுக்கு இங்க பதிவு வைக்கிறேன். பொதுவா ஒரு நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் இயக்குனா ஜெயிக்க முடியறது இல்ல, அதுல பர்சன்டேஜினுடைய சதவீத வெற்றி வாய்ப்போட சதவீதம் பெரிய அளவுல வரதில்லை அப்படிங்கிறத என்னுடைய ரேசியோ நான் ஆய்வு பண்ணி பார்த்ததுல தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ உங்க லக்ன அடிப்படையில அந்த கிரகம் வாங்கித்தான் உங்களுக்கு அந்த நன்மையை செய்யும். அந்த தாராபலன்ல அந்த கிரகம் நன்மை கொடுக்குற அமைப்புல உங்க ஜாதகம் இருந்தால் மட்டுமே தான் அதை நீங்க ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அடுத்த நட்சத்திரத்தை இயக்குங்க, அவ்வளவுதான். அடுத்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை உங்க ஜாதகத்துல சிறப்பா இருந்துட்டா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும், சரிங்களா? அப்ப அவருக்கு வந்து மூல நட்சத்திரம் இயக்கிற கேது நல்ல நிலையில தான் இருக்குது. அவருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. அவர் வந்து தனுசு ராசி, சரிங்களா? மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. தனுசு ராசி போராட நட்சத்திரத்துல அவர் பிறந்திருக்கிறாரு. அவருக்கு 2வது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா போராடத்துக்கு அடுத்தது மூலம், போராடம், உத்திராடம் 2வது நட்சத்திரமா வரும். அப்போ மிதுன லக்னத்துக்கு சூரியன் நன்மை தான் செய்யும். 2வது நட்சத்திரம் உத்திராடத்துக்கு உண்டான அதிதேவதை சூரியனா வரும். அந்த சூரியன் அவருக்கு 3ஆம் இடத்துலயே மிதுன லக்னத்துக்கு மிதுனம், கடகம், சிம்மம்ங்கிற 3ஆம் வீட்லயே ஆட்சி பலம் பெற்றுக்கிறார். அவர் ஆவணி மாசம் பிறந்தவர். அப்போ ஆவணி மாசம் பிறந்தங்க எல்லாத்துக்குமே
உங்களுக்கு சிம்மத்துலதான் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும். சரிங்களா? அப்ப அவருக்கு வந்து அந்த பாவம் சிறப்பா இருக்கிறதுனால, அந்த கிரகம் அவருக்கு நன்மை செய்யற அமைப்புல சிறப்பா இருந்ததுனால, அந்த போராட்டத்துக்கு உண்டான 2வது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தை நான் இயக்கி கொடுத்தேன். எண்கள் ரீதியா 73ஆம் எண்களை கொடுத்து அவரை பயன்படுத்திட்டு வர சொன்னேன். அவருக்கு பண வரவு சிறப்பா வந்தது. சரிங்களா? ஆனால் அதே போராட நட்சத்திரத்துல இன்னொருத்தர் பிறந்திருக்கிறார். அவரு தனுசு ராசி, அதே போராட நட்சத்திரம். அவர் வந்து துலா லக்னத்துல பிறந்துட்டார். சரிங்களா? இப்ப துலா லக்னத்துல பிறந்து அவர் வந்து அதே போராட நட்சத்திரத்துல பிறந்து உத்திராட நட்சத்திரத்தை இயக்குறாருன்னா அவர் கண்டிப்பா பிரச்சனைகள் அதிகமாகும். இப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாருமே போராட நட்சத்திரத்துல பிறந்துட்டோம், உத்திராடத்தை இயக்குனா பணம் வரும்னு குருட்டாம்போக்குல பயன்படுத்துறீங்கன்னா பிரச்சனைகள் வரும். எல்லாரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க. அதுக்காக தான் நான் இந்த விளக்கத்தை கொடுக்குறேன். இப்ப உதாரணத்துக்கு அந்த பிரச்சனையை நான் அந்த கிளைண்ட்டையும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறோம். அப்ப அவருக்கு வந்து இதே மாதிரி என்ன பண்ணாரு, அவர் அதே நட்சத்திரத்தை இயக்குறான்னு இயக்கி அவர் சில தொந்தரவுகளை சந்திச்சுட்டார். ஏன் அப்படின்னா, அந்த துலா லக்னத்துக்கு அந்த சூரியன்கிற காரகத்துவத்தை அவர் இயக்கும் போது அந்த சூரியன் அந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியா வருவார். சரிங்களா? அப்ப அந்த கிரகம் என்ன பண்ணுதுன்னா, அந்த லக்னத்துக்கு பாதகத்தன்மையை செய்யக்கூடிய அமைப்பு தான் முதல்ல செய்யுது. நல்லது செய்யறது முன் வரது இல்ல. இந்த மாதிரி ஜோதிடத்துல வந்து ஏகப்பட்ட சூட்சமங்கள் உள்ள புதைந்து மறைந்து கிடக்குது. அதையெல்லாம் எடுத்து நம்ம இயக்கின்ற பொழுதுதான் மிகப்பெரிய வெற்றியாளர் ஆக முடியும் அப்படிங்கறத நான் இங்க திரும்ப திரும்ப பதிவு செய்யறேன். பொதுவா கண்ணை மூடிட்டு நட்சத்திரத்தை இயக்கினா நம்ம ஜெயிச்சிருவோங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். சரிங்களா? அந்த நட்சத்திரத்தை இயக்கி ஜெயிக்க முடியும். சில சூட்சமங்களை பயன்படுத்தி நம்ம ஜாதக ரீதியா பயன்படுத்தினா மட்டும்தான் ஈஸியான வழியில பெரிய அளவுல ஜெயிக்க முடியும், அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுங்கிறத நான் இங்க திரும்ப பதிவு செய்யறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறார். சரிங்களா? சிம்ம லக்னத்துல பிறந்து அவர் வந்து மீன ராசியில் பிறந்திருக்கிறார். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். சரிங்களா? அவருக்கு வந்து நம்ம எப்படி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேவதி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2வது நட்சத்திரம் அஸ்வினி, ரேவதி முடிஞ்சிடும். அடுத்தது 2வது நட்சத்திரம் அஸ்வினி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை. சரிங்களா? கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 6வது நட்சத்திரமா வரும். அப்ப அவருக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட அமைப்புல வரதுனால கேது அவருக்கு சப்போர்ட் பண்ற அமைப்புல ஒரு ஜாதகத்தில் இல்ல. ரேவதிக்கு 2வது நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம். அடுத்தது ரேவதி, அஸ்வினி, பரணி 3வது நட்சத்திரம். 3வது நட்சத்திரம் இயக்கக்கூடாது. அடுத்தது 4வது நட்சத்திரம் பரணிக்கு அடுத்து கிருத்திகை. அது லக்னாதிபதியே சூரியன் வருது. ஆனா அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் வந்து பலம் குறைவா இருக்குது. அவர் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. அவர் பிறந்த மாசம் வந்து ஐப்பசி மாசம். சூரியன் அந்த இடத்துல நீச்சம் ஆயிருது. சரிங்களா? லக்னாதிபதியா வலுவடைஞ்சிடறாரு. அப்ப அவருக்கு வந்து யோகத்தை செய்யக்கூடிய கிரகமா சிம்ம லக்னத்துக்கு யோகாதிபதி யார் வருவார்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய் சிறந்த யோகாதிபதியா வருவார். அப்ப அவருக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த சிம்ம லக்னமா வரக்கூடிய அந்த ஜாதகருக்கு வந்து ரேவதி 1, அஸ்வினி 2, பரணி 3, கிருத்திகை 4, ரோகிணி 5, மிருகசீரிடம் 6வது நட்சத்திரமா வரும். அப்ப அந்த மிருகசீரிடத்துக்கு நட்சத்திரத்துக்குண்டான அதிதேவதி யாருன்னா செவ்வாய். அப்போ அந்த மிருகசீர நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயத்தை அவர் இயக்க சொல்லி அந்த செவ்வாய்க்கு உண்டான அதிதேவதையை நம்ம இயக்கி அவருக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து வெற்றியாளர் ஆக்குறோம். சரிங்களா? இது வந்து இந்த மிருகசீர நட்சத்திரத்துக்கு உண்டான எண்களை அவர் இயக்க முடியாது. அதுக்குண்டான வழிபாடுகளை கொடுத்து அவர் ஆக்டிவேட் பண்ண சொல்றோம். சரிங்களா? அப்ப அதே மிருகசீரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம் வரும். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் வரும். புரியுதுங்களா? அப்ப அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான மிருகசீரத்துக்கு உண்டான ராஜநிலை எண்கள் எதுவுமே சிறப்பா வராது. அப்ப அவருக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, அதுக்குண்டான வழிபாடுகளை கொடுத்துட்டு அவிட்ட நட்சத்திரத்துக்குண்டான எண்களையும் சித்திரை நட்சத்திரத்துக்குண்டான எண்களையும் 72, 99 கொடுத்து அவருக்கு மிகப்பெரிய வெற்றியாளரா மாத்துறோம். ஏன் அப்படின்னு கேட்டா, அவருடைய ஜாதகத்துல வந்து லக்ன ரீதியா நான் ஆய்வு செய்து மட்டும்தான் அந்த ராஜநிலை எண்களை கொடுத்து அவர் வெற்றியாளர் ஆக்குறேன். பொதுவா அவருக்கு நட்சத்திரத்துக்கு தாராபலனுக்கு ஒரு நம்பர் கொடுத்தோம்னா சில பேருக்கு வேலை செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றதுனால, நிறைய ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறதுனால பொதுவா நம்ம ராஜநிலையில உங்களுடைய தாராபலனுக்கு தகுந்த மாதிரி எண்களை கொடுத்தா சில பேருக்கு வேலை செய்யறது இல்லை அப்படிங்கிற போது அவங்க லக்ன ரீதியா அவரோட ஜாதக ரீதியா அவர் லக்ன ரீதியா அந்த கிரகம் யோகத்தை செய்யற அமைப்புல இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துதான் அவங்களுக்கு வெற்றியாளர் ஆக்கி கொடுக்குறோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலயுமே அவருடைய லக்னம் தான் உயிர். லக்னாதிபதி அவருக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ இன்னொரு ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்ன வீக் ஆகி போச்சு, லக்னாதிபதி நல்லா இருக்கிறார், லக்னாதிபதி ரெண்டுமே வீக் ஆகி போச்சு, ராசி அதிபதி நல்லா இருக்கிறார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா லக்னம் அவர் வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. அவரோட சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா 6, 8, 12 மறைஞ்சு போச்சு. சரிங்களா? அவரோட ஜாதகத்துல வந்து கடக லக்னத்துல பிறந்து அவருக்கு வந்து மிதுன ராசியில் பிறந்துட்டார். அப்போ லக்னாதிபதி கடகம், அவர் போய் 12 போய் மறைஞ்சு போயிடுறாரு. அப்போ அந்த லக்ன ரீதியா அவர் லக்னாதிபதிய இயக்க முடியாது. அப்போ அவருக்கு என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு லக்னாதிபதி அதுக்குண்டான யோகாதிபதி என்ன வருதோ, கடகலங்கனத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய 5, 9 கிரகத்துக்கு உண்டான நட்சத்திர தாராபலன் அவர் ஜாதகத்துல இயக்கி வெற்றியாளர் ஆக்கி கொடுக்குறோம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதக ரீதியாம அவருடைய லக்னத்தை பேஸ் பண்ணி அவருக்கு எந்த கிரக யோகத்தை செய்யுங்கிறத முதல் ஃபில்டர் பண்ணி எடுத்து அது எந்த நட்சத்திரம் அவருக்கு தாராபலன்ல வருதோ அதை நம்ம சிறப்பா வந்து அமைச்சு கொடுத்து அவர் வெற்றியாளர் ஆக்கிட்டு இருக்கிறோம். என்னோட சப்ஜெக்ட்ல என்னுடைய கான்செப்ட்ல முழுக்க அஸ்ட்ராலஜியோட தான் இந்த ராஜநிலையின் கிடைத்த மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு ஜாதகரையும் வெற்றியாளர் ஆக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நான் இங்க திரும்ப பதிவு செய்யறேன். அதனால பொதுவா நீங்க வந்து ராஜநிலையாகட்டும்
உங்களுடைய நட்சத்திர தாராபலன் ஆகட்டும், உங்களுக்கு அது சார்ந்து எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் என்னை நாடி கேளுங்க. எனஞ்சி தாராபலன் சார்ந்த அடிப்படையில் என்ன விஷயம் வேணாலும் பொதுவா நீங்க பயன்படுத்தி பிரச்சனைகளை சந்திக்காம உங்களுக்கு அதாவது தாராபலன் இயக்க என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. அது 4 வகையான கான்செப்ட் எல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படியே சொல்லியிருந்தேன். உங்க நட்சத்திரத்துக்கு தாராபலனம் பண்ண முடியும், உங்க லக்னம் நின்ற நட்சத்திரத்துக்கும் பண்ண முடியும். ஏன்னா உங்களோட ராசி வீக் ஆகி போச்சு அப்படின்னா, லக்னம் வலுவா இருந்தாலும் லக்னம் நின்ற புள்ளிக்கே நம்ம இயக்கலாம். லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் ஒரு விஷயத்த சொல்லுவோம், அப்போ அது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற அமைப்பு அதையும் நம்ம இயக்கலாம். அடுத்து தசாநாதன் என்ற நட்சத்திரத்துக்கும் நம்ம தாராபலன் இயக்கலாம். இதில் எது உங்களுக்கு ஃபேவரபுளா வருதோ, எதுல ஃபேவரபுளான கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற அமைப்புகள் இருக்குதோ அதை நம்ம இயக்கி மிகப்பெரிய வெற்றியாளராக மாத்தலாம் அப்படிங்கிறத நான் இங்க திரும்ப ஆணித்தரமா பதிவு செய்யறேன். நம்ம ஜோதிடம், பாரம்பரிய ஜோதிடம், ராஜநிலை எண்கணிதம், வாஸ்து முறைப்படி பிளான் போர்டு கொடுத்துட்டு இருக்கிறோம், ராஜநிலை அளவுகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். ராஜநிலை முறைப்படி பிளான், ராஜநிலை வாசக்கால் அளவு, ராஜநிலை அளவுகள், புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு ராஜநிலை அளவுகள், ஜன்னலுக்கு அளவு கொடுத்துட்டு இருக்கிறோம், ராஜநிலை அளவு சிறப்பா அமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். புதுசா வீடும் பிளான் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு மனை தேர்வு செய்யறதுக்கும் மனையும் சிறப்பான முறையில் தேர்வு செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே நம்ம ராஜநிலையை பூத்தி உங்களை வெற்றியாளராக்கி உங்களுக்கு சிறந்த ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எந்த மாதிரியான தகவல்கள் வேணும்னாலும் சந்தேகங்கள் வேணும்னாலும் எங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ராஜநிலை சார்ந்த சந்தேகங்கள் எதுனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஆலோசனை வேணாலும் எடுத்துக்கலாம், வாஸ்து ரீதியா ஆலோசனை வேணாலும் எடுத்துக்கலாம். என்னுடைய பேர் எம்.ஏ. சிவசுப்ரமணியம், ராஜநிலை எண்கணித ஜோதிடர், வாஸ்து நிபுணர், வாஸ்து ஆலோசகர், உங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடர் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ராஜநிலை எண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாஸ்து சம்பந்தப்பட்ட ஆலோசனை எடுத்துக்கலாம். நான் இருக்கிற திருப்பூர்ல இருக்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து 9277758585. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த வகையான ஆலோசனை வேணும்னாலும் நீங்க கேட்டு பயன்படுத்திக்கலாம். நாங்கள் ஆலோசனை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு மீண்டும் ஒரு முறை எனக்கு ராஜநிலை சேனலா அஸ்ட்ராலஜி வாய்ப்பு கொடுத்த ராஜசேகர் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.